ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நூலகத்தில் 70 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்கள் வைப்பதற்கு இடம் இல்லாமல் மூட்டை மூட்டையாக கட்டி வைக்கப்பட்டுள்ளதாக நியூஸ் 7 தமிழ் மூலம் செய்தி வெளியான நிலையில் அதன் எதிரொலியாக அதிகாரிகள் ஒரு மாதத்திற்குள் நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட கிளை நூலக பொறுப்பாளர் நித்யானந்தத்துடன் தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் சபரிநாதன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம் சார், கேட்குதா சார்? நான் நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் பேசுகிறேன், சபரி, பரமக்குடி. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? சார் இங்கே நம்ம லைப்ரரியில் இருக்கீங்களா, வெளியே இருக்கீங்களா சார்? ஆஃபீஸில் நிற்கிறீங்களா? சரி சார், ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம அந்த நியூஸ் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா? அது இப்போ வேறு என்ன சார் சொல்கிறாங்க? இப்போ புக் வைக்கிறதுக்கு இல்லை வேறு பில்டிங் கட்டுறதுக்கு சொல்லியிருக்காங்களா? இல்லை, நானே முயற்சி பண்ணியிருக்கேன். மேலே இப்போ நாங்கள் சரி பண்ணிடுறோம் சார். அது மற்ற ஆஃபீஸ் மாதிரி இல்லை சார். நம்ம எடுத்து புத்தகத்தை அள்ளி கட்சிட்டு வாரி அடுக்கணும். அதனால முறையாக கட்சிட்டு வாரியாக வச்சுருக்கோம். அது பிரித்து வைப்போம். நீங்கள் அதுக்குள்ளே என்கிட்ட கேட்காம நீங்கள் அது ஃபோட்டோ போட்டுருக்கீங்க. சரி, அதுவும் நல்லது. இல்லை சார், நம்ம வந்து இடம் பற்றாக்குறையே இருக்குல்ல. 6000 சதுரலேருந்து 1000 சதுரம் கட்டியிருக்காங்க. நான் கூட இந்த ஒரு மாதம் கழிச்சு உங்களெல்லாம் கிளப்பி விடலாம் தான் பார்த்தேன். இப்போதைக்கு நம்ம இது பண்ணோம்னா இதாக இருக்குன்ட்டு அது இப்போ கூடுதல் கட்டணம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார். அது கொடுத்துருக்கீங்களா? எழுதி கொடுத்துருக்கேன். எப்படி ஒரு செட்டாக போட்டு கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். மேலே செட்டு மாதிரி போடுற மாதிரி. ஆமாம். சரிங்க சார். அதனால தான் படிக்கட்டில் அவ்வளோ இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து பாய்ஸ் ஸ்கூல்லையுமே வச்சுருந்தீங்கன்னா நிறையா இருக்காம்ல. அதான் சார், எல்லாம் கட்டிட்டு வாரியாக வயசாக வச்சுருக்கோம். இந்த பூரா நீங்கள் ரேக்கை வச்சு அடிக்கணும். எப்படி மற்ற ஆஃபீஸ் மாதிரி இல்லை சார். வந்த உடனே உட்காந்தோடனே பைப் வேலையை பார்க்குறது. இதை வந்து குமிச்சு இப்போ நான் குமிச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கூட போட்டோ எடுத்து வேற யாரும் இல்லை, உங்களை மாதிரி தெரிஞ்சாலும் விட்டுருவாங்க. வேற ஆள் வந்தாலும் குமிச்சு போட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டு லைப்ரரி பூட்டி கிடக்கு, திறந்து பயன் இல்லாமல் இருக்குன்ற மாதிரி ஆயிரும். ஆமாம், குமிச்சு வச்சுதான் நம்ம பிரிக்க முடியும் சப்ஜெக்ட் வாங்க. இப்போ அவங்க நீங்கள் எழுதி கொடுத்துருக்க அவங்க சரி ஓகேன்னு இருக்காங்களா? பண்ணிடுவாங்க சார், பண்ணிடுவாங்க சார். அது பண்ணுறது யாரு? எங்கள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. சரிங்க சார், பண்ணிடுவாங்க சார். நான் இருக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக பண்ணிடுவேன். சரிங்க சார். நம்ம இடம் வாங்கும்போது எவ்வளோ கட்டணம் கட்டுறது. உட்காந்துட்டேன். சரிங்க சார். சரிங்க சார். ஓகே ஓகே ஓகே.